ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் கொடி சம்பங்கி பதியம் போட போகிறேன். ஆல்ரெடி நான் எப்படி பதியம் போடுறதுன்ட்டு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக போட்டு வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆறிடும். நம்ம வேறு இடத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப வாடி போயிடும். உடனே வச்சிங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடியை நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. கொடியாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வளைச்சி வைக்கும்போது அது நிறைய இடத்துலேருந்து வேர் பிடிச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணுவிலேருந்தும் வரும் வேர். இந்த மாதிரி வளைச்சி வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வெளியே தெரிகிற மாதிரி விட்டுட்டு நம்ம மண்ணை போட்டு மூடிட வேண்டியது தான். நான் கொக்கோ பிட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த மாதிரி கட்டிங்ஸ் பதியம் போகிறதெல்லாம் மழை டைமில் போட்டிங்கன்னா சூப்பராகவே வந்துடும். இதில் பாருங்கள், ஒரு கணு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வேர்கள் வரும். ஈஸியாக தளிர் வர்ற இடம் அதுதான். நம்ம வைக்கும்போது இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஒரு இடத்துல இல்லாட்டி கூட இன்னொரு இடத்துல இருந்து வரும். ஏன்னா நிறைய கணுக்கள் இருக்கும். இதில் தெரியும், இது பாருங்கள், தளிர் வந்திருக்கு. அந்த கணு பகுதியிலேருந்து தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம நிழலான இடத்துல முக்கியமாக வைக்கணும். வெயிலில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு பதியம் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.